மஇகவின் 79வது பேராளர் மாநாடு நிறைவுற்ற நிலையில் பரிசானில் இருந்து மஇக வெளியேறுவது குறித்த குழப்பம் நீடிப்பதாகவே தெரிகிறது. கட்சியின் பேராளர்களில் பெரும் பகுதியினர் விலக முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்பட்ட நிலையிலும் அக்கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் இந்த ஆட்சி முழுதும் தங்கள் ஆதரவு தொடரும் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். கட்சி பாரிசான் நேஷனலில் இருந்து பிரிய முடிவு செய்தாலும் கூட பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் பதவிக்காலம் முடியும் வரை அவருக்கு ஆதரவளிப்பதாக மஇக தலைவர் எஸ்.ஏ. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அதேவேளை பிரிந்து செல்லும் பேச்சையும் அவர் நிராகரித்துள்ளார். கட்சி பாரிசான் நேஷனலை விட்டு வெளியேறினால் மற்றொரு கூட்டணியில் சேர வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இருப்பினும் பாரிசானை விட்டு வெளியேறுவதா இல்லையா என்பது குறித்து கட்சியின் மத்திய செயற்குழு விரைவில் இறுதி முடிவை எடுக்கும் என்று அவர் தெரிவித்தார். பிரதமர் மீது தமக்கு எந்த வருத்தமும் இல்லை என்பதால் தாம் குழப்பத்தில் இருப்பதாக தெரிவித்த அவர், எனவே அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பிரதமருக்கு ஆதரவளிப்பதில் உறுதியாக இருப்பதாக கூறினார். பதவிக்காலம் முழுவதும் அன்வாரை ஆதரிப்போம் என்று தாங்கள் முன்பே உறுதி அளித்துள்ளதால் அந்த முடிவு இன்னும் நடைமுறையில் உள்ளது என்று நேற்றைய செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். மேலும் கடந்த வெள்ளிக்கிழமை பக்கத்தான் ஹரப்பான் தலைவருடன் இந்த விஷயம் பற்றி விவாதித்ததாகவும் விக்னேஸ்வரன் கூறினார். பாரிசானை விட்டு வெளியேற விரும்புகிறோம் என்று தாம் அன்வாரிடம் தெரிவித்ததாகவும் தாங்கள் நீண்ட காலமாக பாரிசானுடன் இருப்பதால் அதை மறுபரிசீலனை செய்யுமாறு அன்வார் தமக்கு அறிவுறுத்தியதாகவும் விக்னேஸ்வரன் தெரிவித்தார். லங்காவி புலம்பெயர்ந்தோர் படகு விபத்துக்கு பின்னணியில் இருப்பதாக நம்பப்படும் மனித கடத்தல் கும்பலை கண்டறிய இன்டர்போல் மற்றும் அண்டை நாடுகளின் அமலாக்க நிறுவனங்களுடன் போலீசார் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் கிட்டத்தட்ட 40 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த கும்பல் பிராந்தியத்தின் பல நாடுகளில் இருந்து செயல்பட்டு வருவதாகவும் அதன் சில செயல்பாட்டாளர்கள் மலேசியாவைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்ற சாத்தியக்கூறுகளை புலனாய்வாளர்கள் நிராகரிக்கவில்லை என்றும் கெடா காவல்துறை தலைவர் டத்து அட்லி அபு ஷா கூறினார். புக்கிட் அமானின் D3 குற்றப்புலனாய்வு துறையின் கீழ் உள்ள ஒரு சிறப்பு பிரிவு இன்டர்போல் மற்றும் ஆசியான் காவல் வலையமைப்புடன் ஒருங்கிணைந்து உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் சந்தேக நபர்களை அடையாளம் காணவும் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஜொகூரில் உள்ள சுங்கை ரெங்கிட் கோத்தாதிங்கி சாலையில் நேற்று மதியம் புரோடுவா மைவியுடன் 3 வாகனங்கள் மோதியதில் ஒரு தம்பதியினர் பலியாகினர் மற்றும் அவர்களின் 6 மாத குழந்தை காயமடைந்தது. காரை ஓட்டிச் சென்ற 24 வயது கணவரும் அவரது 28 வயது மனைவியும் தலையில் பலத்த காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கோத்தாதிங்கி காவல்துறை தலைவர் யூசுப் உஸ்மான் தெரிவித்தார். குழந்தை இருக்கையில் இருந்த பெண் குழந்தையின் தலையில் காயம் ஏற்பட்டு கோத்தாதிங்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதியம் 1:30 மணியளவில் கார் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் நுழைந்து சுமை ஏற்றப்படாத லாரி மீதும் பின்னர் டொயோட்டா வியாஸ் மீதும் மோதியதால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக யூசுப் தெரிவித்தார். 47 வயதான லாரி ஓட்டுநர் லேசான காயமடைந்தார். அதே நேரத்தில் வியாஸின் 46 வயது ஓட்டுநர் காயமின்றி தப்பினார். சுங்கைப்பட்டாணி தமான் பண்டார்பாரு PKNKயில் ஒரு ஆசிரியை தனது குளியலறை கூரையில் 60 கிலோ எடையுள்ள மலைப்பாம்பு ஊர்ந்ததில் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானதாக தெரிவித்துள்ளார். தனது 15 வயது மகள் பள்ளியில் இருந்து திரும்பிய பிறகு மாலை 4 மணி அளவில் குளியலறை குறையின் உடைந்த பகுதியை முதலில் கவனித்ததாகவும் குளியலறையை பயன்படுத்த மிகவும் பயந்ததாகவும் அவர் கூறினார். தனது மகள் தொலைபேசி கேமராவை பயன்படுத்தி அந்த மலைப்பாம்பை கண்டதாக அவர் தெரிவித்தார். எலைட் எக்ஸ்பிரஸ் வேயில் மெட்டல் ஆக்சைடை ஏற்றிச் சென்ற லாரி தீப்பிடித்ததை அடுத்து தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் போராடினர். சனிக்கிழமை இரவு 9:25 மணியளவில் பேரிடர் அழைப்பு வந்ததாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குநர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். 3 தீயணைப்பு நிலையங்களில் இருந்து மொத்தம் 23 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக அவர் கூறினார். தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தபோது வாகனம் 80 விழுக்காடு எரிந்துவிட்டதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். நேற்று காலை 9:25 மணிக்குள் தீ முழுமையாக அணைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மலேசியாவின் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் பிரிவில் முதல் இடத்தில் உள்ள பெர்லிதான் மற்றும் தினா ஜோடி ஜப்பான் மாஸ்டர்ஸ் 2025 பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளது. பரபரப்பான இறுதிப் போட்டியில் சொந்த நாட்டு ஜோடியான ரின் இவானகா மற்றும் கி நகாசினியை வீழ்த்தி அவர்கள் இந்த வெற்றியை பெற்றனர். இதன் மூலம் 7 BWF பயணத்தின் இறுதிப் போட்டிகளை எட்டிய முதல் பிரதிநிதிகளாக மலேசிய பேட்மிண்டனில் ஒரு வரலாற்று சாதனையை அவர்கள் படைத்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.